ஏன்னா இப்ப திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் அப்படின்னாலே அது வந்து அக்னிஸ்தலம், அதனால வந்து மேல தீபம் ஏத்துறாங்கங்கிற ஒரு கருத்து இருக்கும். இதுவும் ஒரு கருத்து தான். ஆனா வந்து என்ன ஒரு தத்துவம் அப்படின்னா, அந்த தீபம் ஏன்னா வழக்கமா நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னா விளக்கு ஏத்துவோம். அது ஏன் விளக்கு ஏத்துறாங்க? ஆனா அந்த விளக்கு ஏன் ஏத்தணும்? ஏன் சுவாமி கிட்ட போய் தண்ணி ஊத்தக்கூடாதா? அந்த விளக்குல தான் அந்த ஜோதி ஸ்வரூபத்துல தான் இறைவன் இருப்பாராம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புழம்பதோர் மேனியாக. முருகன் வந்து ஜோதி பிழம்புல அந்த நெருப்புல இருந்து வந்தாராம். அப்படி அந்த ஜோதி பிரகாசம் எங்க இருக்குதோ அங்கே இறைவன் இருப்பாராம். வள்ளலாருக்கு வந்து அந்த ஜோதி பிரகாசத்தில் தான் இறைவன் திருத்தணி முருகன் காட்சி கொடுத்தாராம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நாமெல்லாம் கடைசியில் ஒரு ஜோதிக்கு தான் போவோம். இறைவன் வந்து அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் விளங்கி இருக்கின்றார். ஏன்னா அதுக்காக விளக்கு மாதிரி இருக்கணும்னு இல்லை, அந்த விளக்கில் இருக்கிற திரி மாதிரி இருக்கணும். அந்த திரி பாருங்க, அந்த எண்ணெயெல்லாம் அப்சர்வ் பண்ணி தான் உயிர் போகுதுன்னா கூட அந்த திரி வந்து எப்படி எரிந்து எல்லாருக்கும் ஒளி கொடுக்குது. அது போல இறைவன் வந்து அந்த அறிவு என்கின்ற விளக்கில் இருப்பாராம். அறிவும் அறியாமையும் கடந்து அறிவு திருமேனி என்று உந்தன் அருண சரணாரவிந்தம் என்று தெளிவேனோ. அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு திருமேனி. சுவாமியினுடைய திருமேனி அந்த உடம்பே வந்து அறிவு போல இருக்குமா. அப்படி அந்த அந்த அறிவாகிய திருமேனி, அந்த அறிவாகிய விளக்கு தான் மேலே அண்ணாமலை. அந்த அறிவு எப்போ வரும் அப்படின்னா, காலையில் இந்த 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான் சார் அந்த அறிவு. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியும், பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே சித்திப்பாகும். அந்த நேரத்தில் வந்து இறைவனை வணங்குறதும் சரி, அந்த நேரத்தில் யோகா, மெடிடேஷன், தியானம், எக்ஸசைஸ் இது போல் எது பண்ணாலுமே அது வந்து நமக்கு பலன் கொடுக்கும். அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் அந்த ஞானம் வரும். அதனால தான் காலையில் பரணி தீபம்னு ஏற்றுவாங்க. அந்த பரணி தீபம் தான் காலையில் அந்த ஞானம் அது அப்போ தான் ஏற்றுவாங்க. சரி, அதை அப்போ ஏற்றிட்டு ஏன் வந்து அதை நைட்டை கொண்டு போய் ஏற்றணும்? ஏன்னா ஒரு பழமொழி உண்டு, இருளான காலத்தில் தான் நம்ம வந்து வெளிச்சத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்கும். அப்படி எப்பொழுதெல்லாம் இந்த அஜ்ஞானம் வருதோ, இந்த ராத்திரிங்கிறது அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானம் வருதோ அப்போ தான் ஞானத்துக்கு கிடைக்கும், தேவையும் இருக்கும். அதனால தான் வந்து அந்த பரணி தீபம் காலையில் ஏற்றின பரணி தீபத்தை நைட் அந்த 6 மணிக்கு கொண்டு போய் மேலே ஏற்றுறது.